வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தேன் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அதாவது கேப்பை பிரிஞ்சுனா, இல்லைனா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும் தான் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் சப்போர்ட் எடுக்கணும். இந்த இடத்துல 24,750 அப்படிங்கிற இடத்துல சப்போர்ட், ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயாவது இல்லை செகண்ட் சப்போர்ட் எடுத்தால் அப்சைடு போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு வரல, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் பிரேக் பண்ண முடியாமல் உள்ள சைடுவேஸ்லேயே ஃபுல் நீங்கள் அப்போ சைடுவேஸ் கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட்டுக்குள்ளே முடிஞ்சுது. 24,800 to 24,830 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் முடிஞ்சுது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் அதான் சொல்லியிருந்தோம், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் பெரிய புல்லிஸ் இருக்கும். அதே சமயத்தில் சப்போர்ட் 50,333 இந்த ரேஞ்சில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு கூட, ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அது கிட்டத்தட்ட மார்க்கெட் முடிய போகிற மதியானம் தான் இந்த இடத்துல அப்படியே பிரேக் கொடுத்தாங்க. அதுவும் சம்பவம் இல்லை. இந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நம்ம சொன்ன மாதிரி கிளியராக நடந்து சொல்ல முடியாது. என்ன சொல்லியிருந்தாலும் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இல்லைங்க மாதிரி சொல்லியிருந்தோம். அது இன்றைக்கி கொஞ்சம் மாற்றிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கெல்லாம் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமான செட்டப்பு தான் மார்க்கெட் இருக்குது. சரி, ஓகே, நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா நம்ம இந்த கொடுத்த சப்போர்ட் இந்த ரேஞ்சு கொடுத்துருந்தோம். இது பிரேக் பண்ணவே முடியல. மார்க்கெட்டை பார்த்து இந்த இடம் தாண்ட முடியாமலே இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து மறுபடியும் இறங்கிட்டு அடுத்து ஏற வாய்ப்பு இருக்கும். ஆனால் இறங்குற செட்டப்பு தான் டே கேண்டில் செட்டப்பும் தெரியுது. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்னமாரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இன்றைக்கி போன 24,867, அதுக்கடுத்து 24,956, அடுத்து 25,030. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,796ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 24,753, அதுக்கடுத்து 24,654, 24,562, 24,472. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா சப்போர்ட் சேர்த்து நிறையா போட்டிருப்போம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான செட்டப் தான் தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கால் சைடு போனால் இன்றைக்கி போன ஹைக்கு மேலேனா 24,900க்கு மேலே, இப்போ 865 இருக்குது, 900க்கு மேலே அப்சைடு இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டான மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹைலேருந்து கூட மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போனால் ஒரு நிமிஷம், மேலே போனாலும் இப்படி இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 24,750 பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் எதிர்பார்க்கலாம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட வரதுக்கு வாய்ப்பு, இதுக்கு கீழே நம்ம கொடுத்துற சப்போர்ட் வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதனால் ஏறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். அப்படியே இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். டே ஹையை பிரேக் பண்ணால் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து 24,750 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். அந்த ஃபால் வந்து இந்த பிரேக் பண்ணுறதுக்குன்னு இல்லை, ஒருவேளை அப்சைடு போனாலும் திருப்பி இங்கேருந்து ஃபால் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது இன்றைக்கி டேயோட ஹைலேருந்து கூட மார்க்கெட் பெருசாக ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் பொறுத்தளவுக்கு ஒரு இந்த தடவை ஸ்பின்னிங் டாப் தான் போட்டிருக்காங்க. இதுபடி பார்த்தோன்னா புல்லிஸ் தான் காட்டுது. இப்போ நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப பேரிஸாக தெரியுது. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு புல்லிஸ் ஆகுது. நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா பேங்க் நிஃப்டி சப்போர்ட் இருந்தால் நிஃப்டி ஏறுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் இருந்து நிஃப்டியால் ஏற முடியல. ஆனால் இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம நேற்று பார்த்தோம். ஆமாம், இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தொட்டுட்டு திருப்பி வரணும். மார்க்கெட்டை பொறுத்தவரை நாளைக்கு ஒரு சின்ன அப்சைடோட போயிட்டு கூட திருப்பி கீழே வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுமாதிரி செட்டப் தான் தெரியுது. பார்த்தோம்னா இந்த கேண்டில் செட்டப்லாம் புல்லிஸாக இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம இந்த கேண்டில் ஹை பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், 51,133 அப்படிங்கிற இந்த கேப் ஃபில்லிங். இப்போ இந்த கேப்பும் ஃபில் பண்ணிவிடும். இந்த இடத்துல மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லொக்கேஷன் தாண்டினா மட்டும்தான் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடம் தாண்டதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,133ங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 51,325, அதுக்கடுத்து 51,586. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்
50,794, அதுக்கடுத்து 50,333, அதுக்கடுத்து 49,659 வரைக்கும் போட்டிருக்கோம். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ரேஞ்சுக்குள்ளே பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அங்கேருந்து இறங்க தான் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இந்த டேயோட லோ பிரேக் பண்ண பட்சத்தில் ஒரு பெரிய ஃபால் எதிர்பார்க்கலாம். அது இவ்வளோத்தோட வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான செட்டப் தான் தெரியுது. ஏன்னா மார்க்கெட் புல்லிஸில் இருக்கப்போ எப்பயுமே பேரிஸ் ட்ரெண்டுக்கு மாற்றணும்னா ஒரு பெரிய பேரிஸ் போட்டு தான் மாற்றுவாங்க. அதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுற மாதிரி இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு பெரிய ஃபால்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நல்ல ஒரு கேப் அப் இருந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஒரு கேப் அப் இருக்கணும், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஒரு ஃப்ளாட் ஓப்பனோ இல்லைனா ஒரு மைனர் சின்னதாக ஒரு கேப் அப், அதாவது இப்போ வந்து 950 இருக்குது, ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் கேப் அப்புக்கெல்லாம் ஒன்றாவது. ஒரு 500 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கேப் அப் இருக்கணும். ஒரு 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பு. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் கேப் அப் இருந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் ஆனால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.